அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த தஃப்சீருல் குர்ஆன் விளக்க உரையில் சூரத்துல் பக்ராவுடைய 252வது வசனம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படை ஜாலூத் என்னும் மாபெரும் மன்னனை வீழ்த்தி ஷமீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பல மனிதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்ற விளக்க உரையை நாம் பார்த்தோம். அந்த 252வது வசனத்தை அல்லாஹ் முடிக்கும் பொழுது இப்படி முடித்தான், வ இன்னக லமினல் முர்சலீன், நபியே நீங்களும் அந்த நபிமார்கள் ரசூலாக அனுப்பப்பட்டவர்களில்தான் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை முடித்தான். நபிமார்கள், ரசூல்மார்கள், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வது ஜுஸூனுடைய துவக்கமாக சூரத்துல் பக்ராவுடைய 253வது வசனம் இப்படி ஆரம்பிக்கிறான், தில்கர் ருசுலு ஃபவ்வல்னா பஅதஹும் அலா பஅத். அந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் இருக்கிறார்களே, அவர்களில் சிலரை விட நாம் மேன்மைப்படுத்தியிருக்கிறோம். அந்த ரசூல்மார்களில் சிலருடைய அந்தஸ்தை விட சிலருடைய அந்தஸ்தை நாம் என்ன செய்திருக்கிறோம்? உயர்த்தி இருக்கிறோம், மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லாஹ் நபிமார்களில் வித்தியாசப்படுத்துகிறானா, வேறுபடுத்தி காட்டுகிறானா என்ற ஐயம் நமக்கு வரலாம், சந்தேகம் வரலாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுகிறான், நான் எப்படி வேறு வித்தியாசப்படுத்துகிறேன் என்று சொன்னால், மின்ஹும், அந்த நபிமார்களிலிருந்து எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், மன், சிலர், கல்லமல்லாஹு, அல்லாஹ் அவர்களிடத்திலே பேசியிருக்கிறான். இப்படி வித்தியாசப்படுத்துகிறேன். அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? சில நபர்களிடத்திலே, சில நபிமார்களிடத்திலே பேசியிருக்கிறான். வ ரஃபா பஅதஹும், அவர்களில் சிலரை உயர்த்தி இருக்கிறான். தரஜாத்தின், பல அந்தஸ்துகளால், பல படித்தரங்களால், பல மர்த்தபாக்களால் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? அவர்களை உயர்த்தி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் நபிமார்களை பற்றி பேசி கொண்டிருந்தோம். பல சஹாபாக்கள் நபிமார்களை பற்றி கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ இத்தஹத இப்ராஹீம ஹலீலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உற்ற தோழனாக ஹலீலாக எடுத்திருக்கிறான். ஒரு சஹாபி சொன்னாங்க. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்லமல்லாஹ் மூசா தக்லீமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? பேசியிருக்கிறான். அவர்கள் கலீமுல்லா அப்படின்னு சொன்னாங்க. ஒருவர் சொன்னார், இன்ன ஈசா இருக்கிறாரே, கலிமத்துல்லா, அல்லாஹுடைய வார்த்தையாக இருக்கிறார். அல்லாஹ் குன் என்று சொன்னான், அவர் உருவாக்கிட்டார். அவருக்கு தந்தை என்பது தேவைப்படல, அல்லாஹுடைய வார்த்தை குன் ஃபயகுன், அல்லாஹ் ஆகுக அப்படின்னு சொன்னா அவர் என்ன செஞ்சிட்டாரு? உருவாகிட்டார். அதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப கலிமத்துல்லா. இன்னொருத்தர் சஹாபி சொன்னாங்க, இன்னல்லாஹ் இஸ்தஃபாவு ஆதம், இந்த மனிதர்களிலே மிகச்சிறந்த மனிதராக, முதல் மனிதராக யாரை தேர்ந்தெடுத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். சஃபியுல்லா அப்படின்னு ஒவ்வொரு சஹாபியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி, ஒருத்தவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி, ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி, இன்னொருத்தவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எங்கே உட்காந்து பேசுவாங்க? பள்ளிவாசலில் தான் உட்காந்து பேசுவாங்க. பக்கத்து வீடு யாருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு. எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. கேட்டுக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, சமிஅத்து கலாமக்கும், நீங்கள் பேசுனதெல்லாம் நாங்கள் என்ன தான் பாட்டு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் பேசுறதெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டு தான் இருந்தேன்? கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் சொன்னீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லா, உண்மைதான். இவங்க சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கலிமுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பேசியவங்க, உண்மைதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கலிமத்துல்லா, ரூஹுல்லா அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் உண்மைதான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால் அதுவும் உண்மைதான் என்று சொல்லிட்டு, அலா தெரிந்து கொள்ளுங்கள்,
வான ஹபீபுல்லா, நான் அல்லாஹுக்கு உற்ற நேசராக இருக்கக்கூடியவன், ஹபீபுல்லா நான். வலா ஃபஹ்ர, இதை சொல்வதில் எனக்கு எந்த ஒரு பெருமையும் கிடையாது. நான் கர்வத்தோட சொல்ல நினைக்காதீங்க, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். நான் ஹபீபுல்லா. யார் சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அது அப்புறம் சொன்னாங்க, வஅன ஹாமிலுல் லிவாயில் ஹம்தி யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் மக்களுக்கெல்லாம் இருக்கின்ற புகழ் என்னும் கொடியை நான் தாங்கிக் கொண்டு நிற்பேன். முதல்ல கொடியை தாங்கிக்கிட்டு இருக்கிறவங்க யார் நிற்பாங்க? ஆரம்பம் போகக்கூடிய தளபதி, ஆரம்பமாக போகக்கூடிய அரசர் தான் என்ன செய்வாங்க? கொடியை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. நான் புகழ் என்னும் கொடியை சுமந்து கொண்டு நிற்பேன். அவ்வளவு ஷாஃபியின், நான் தான் முதலாவது நபராக பரிந்துரை செய்யக்கூடியவனாக இருப்பேன். அவ்வளவு முஷஃபியின் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் பரிந்துரை செய்யப்பட்டால் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முதல் மனிதரும் நானாக தான் என்ன செய்வேன்? இருப்பேன். வலா ஃபஹ்ர, இதுல எந்த ஒரு பெருமையும் எனக்கு இல்லை, அல்லாஹ்வே கொடுத்திருக்கிறான். நபிமார்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலரை விட சிலரை என்ன செய்திருக்கிறான்? அந்தஸ்து படுத்திருக்கிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களோடையும் என்ன செய்திருக்கிறாங்க? உயர்ந்திருக்கிறாங்க. எல்லா நபிமார்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், நாளை மறுமையில் சென்று சொர்க்கத்தை அதனுடைய தாழ்பாலை தட்டக்கூடிய முதல் மனிதராக நான் இருப்பேன். அங்கே திறக்கப்படுகிறது என்று சொன்னால் சொர்க்கம், அந்த சொர்க்கத்திலே நுழையக்கூடிய மனிதராக நான் இருப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொன்ன நேரத்தில் தன்னுடைய உம்மத்தை மறக்கலை. எப்படி தெரியுமா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? லா யதுகுலுல் ஜன்னத அஹதும் மினன் நபியீன், நபிமார்களிலிருந்து ஒருவரும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். ஹத்தா அதுகுலஹா அன, நான் நுழையாத வரை, நான் நுழைஞ்ச பிறகுதான் நபிமார்கள் எல்லாமே என்ன செய்வாங்க? வருவாங்கன்னு சொல்லிவிட்டு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா யதுகுலுஹா அஹதும் மினல் உமமி, இந்த சமுதாயங்களிலிருந்து, உம்மத்துகளிலிருந்து, பல உம்மத்துகள் இந்த சமுதாயம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கு, அந்த உம்மத்துகளிலிருந்து எந்த ஒரு உம்மத்தும் நுழையாது. ஹத்தா ததுகுலுஹா உம்மதி, என்னுடைய சமுதாயம் நுழைந்ததற்கு பிறகே தான் அவர்கள்லாம் என்ன செய்வாங்க? நுழைவார்கள். அல்லாஹ் பார்த்தீங்களா நமக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். யாரால்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை விளங்கணும். மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை தரத்தையும் என்ன செய்யும்? நாம் பார்க்கணும். யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய பொக்கிஷங்கள் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். உஅதீது ஹம்சன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த நபிக்கும் இதுக்கு முன்னாடி கொடுக்கப்படலை. எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக என்னுடைய உம்மத்துக்கு எனக்காக என்ன செய்தான்? கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை நபிமார்களை வச்சு நம்ம பார்க்கணும். உஅதீது ஹம்சன், 5 விஷயங்கள். அதில் ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இதற்கு முன்னால் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கோத்திரத்திற்கோ அல்லது ஒரு சமுதாய மக்களுக்கோ தான் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் நான் அல் அஹ்மர் வல் அஸ்வத், அது எல்லா மக்களுக்கும் சேர்த்து, கருப்பின வெள்ளையின இப்படி என்று பிரிவு இல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகத்துக்கே நான் என்ன செய்திருக்கிறேன்? ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் நபி. ஆனால் இதுக்கு முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க பனு இஸ்ரவேலர்களுக்கு, இதுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க ஒரு கோத்திரத்திற்கு தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நபர்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டாங்க. ஒரு முறை தூரத்திலிருந்து ஒரு மனிதர் வராங்க. வந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ஹாதா சய்யிதுல் அரப், இப்போ வராரு பார்த்தீங்களா, இவர்தான் அரபியர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொன்னாங்க. ஹாதா சய்யிதுல் அரப், யார் வந்தது தெரியுமா? அலியின் கர்பல்லா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வராங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதா சய்யிதுல் அரப், இவர்தான் அரபு கோத்திரத்தினுடைய தலைவராக இருக்கிறார். உடனே பக்கத்தில் இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவியாச்சே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுருவாங்களா? அலஸ்தா அன்த யா ரசூலுல்லாஹ், நீங்க இல்லையா? நீங்க தானே அரபு கோத்திரத்துக்கே தலைவர், நீங்க என்ன அலி அவர்களை பார்த்து சொல்றீங்க?
அப்படின்னு யார் கேட்டா? ஆயிஷா அம்மா கேட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனா சய்யிதுல் ஆலமீன், இந்த உலகத்துக்கே தலைவர்ப்பா நான். அவர் அரபு கோத்திரத்துக்கு தான் தலைவர், நான் யார்? இந்த உலகத்திற்கே சய்யிதுல் ஆலமீன், இந்த உலகத்திற்கே நாம் யார்? தலைவராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. ஆனால் இவ்வளவு கண்ணியம் இருந்தும், இவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது 5 விஷயங்கள். அதுல ஒன்று சொன்னேன், உலகத்தார் யாவருக்கும் நபியாக அனுப்பப்பட்டாங்க. இரண்டாவது, எந்த நேரத்தில் பாங்கு சொல்லப்பட்டாலும் வக்து வந்தாலும் நீங்கள் அந்த இடத்திலேயே தொழுவதற்காக அல்லாஹ் இந்த பூமி முழுக்க மஸ்ஜிதாக சுத்தமான இடமாக நமக்கு என்ன செய்திருக்கா? ஆக்கியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயங்களுக்கு அவங்களுடைய தொழுகக்கூடிய இடம், வணங்கப்படக்கூடிய இடத்திற்கு தான் போய் தொழுகணும். ஆனா நம்ம உம்மத்துக்கு அல்லாஹ் பெரிய பொக்கிஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தது என்ன தெரியுமா? நீ எங்க இருக்கிறாயோ அந்த இடம் தூய்மையாக இருந்தால் நீ தொழுதுகொள். இது யாருக்கு? எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படலை. இரண்டாவது விஷயம். மூன்றாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன தெரியுமா? எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்தாலே 1 மாத பயணம் செய்கின்ற தொலைவில் அவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு திடுக்கிடக்கூடிய அந்த பயம் என்பது இருக்குமாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாலே எதிரிகள் என்ன செய்வார்கள்? நடுங்குவார்கள். அந்த ருஅப் என்னும் விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிரிகளுடைய மனசுல கொடுத்தான். அதே போன்று இதற்கு முன்னால் இந்த சமுதாயங்களுக்கெல்லாம் கனிமத்து பொருள், போர்களில் ஏதேனும் பொருட்கள் கிடைத்தால் அந்த பொருள்களை என்ன செய்யணும்? ஒரு மலையில கொண்டு போய் வைக்கணும். அதை வச்சா என்ன செஞ்சிடும்? அந்த நெருப்பு வந்து கரிச்சிடும், அதை அப்படியே எடுத்துட்டு போயிடும். ஆனா கனிமத்து பொருள்கள் இந்த சமுதாயத்திற்கு மட்டும்தான் ஹலால் ஆக்கினான் அல்லாஹ். அதே போன்று ஐந்தாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கியாமத் நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஃபாஅத் செய்கின்ற, சிபாரிசு செய்கின்ற ஒரு பெரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் என்ன செய்தான? கொடுத்து வச்சிருக்கிறான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை கொடுப்பானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இவ்வளவு கண்ணியப்படுத்தினான். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் என்னை நபிமார்களை விட உயர்த்தி பேசாதீர்கள், நபிமார்களுக்கு மத்தியில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் ஏதாவது சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? லா துஃபர்ரிலூனி அலல் அம்பியா, நபிமார்களுடைய விஷயத்தில் பைனல் அம்பியா, நபிமார்களுக்கு மத்தியில் என்னை மேன்மைப்படுத்தி சொல்லாதீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு முஸ்லிம் யஹூதி பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த முஸ்லிம் அவர்கள் சொன்னார்கள், அகிலத்தில் இருக்கின்ற எல்லா மக்களை விட சிறந்த மனிதராக இருக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சத்தியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது அப்படியே யஹூதி என்ன செஞ்சாரு? மாற்றி உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் சிறந்த மனிதராக இருக்கின்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவர் யஹூதி சொன்னார். முஸ்லிமுக்கு என்ன வரும்? கோபம் வந்துச்சு. லத்தாம ஒரே அடி கன்னத்திலே அடிச்சிட்டார். யாரப்ப என்ன சொல்ற? அகிலத்திலே சிறந்த மனிதர் யார் தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நீ என்ன மூசான்னு சொல்ற அப்படின்னு அடிச்சிட்டாங்க. உடனே அந்த யஹூதர் என்ன செஞ்சார்? யூதர் நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போயிட்டார். போயிட்டு, முஹம்மது அவர்களே, என்னை இவர் அடிச்சிட்டார். எதற்காக அடித்தார்? இப்படியெல்லாம் நடந்த விஷயம் இதுதான் அப்படின்னு சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, லா துஃபர்ரிலூனி அலல் அம்பியா, நபிமார்களை விட என்னை கண்ணியப்படுத்தி என்னை மேன்மைப்படுத்தி சொல்லாதீர்கள். ஏன் தெரியுமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரலாற்றை சொல்றாங்க. நான் மிஅராஜுக்கு சென்றிருந்தேன். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நபிமார்களை ஒவ்வொரு வானத்திலும் என்ன செய்திருந்தான்? பிரித்து என்ன செய்திருந்தான்? வைத்திருந்தான். முதல் வானத்தில் இவங்க, இரண்டாவது, இப்படி படித்தரங்களை, தரஜாக்களை அல்லாஹ் என்ன செய்திருந்தான்? கொடுத்திருந்தான். அதே போன்றுதான் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மக்களையும் மூர்ச்சையாக்கி விடுவான். எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க? மூர்ச்சையாகி மௌத்தாகி இருப்பாங்க. அப்பொழுது முதல் மனிதராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? எழுப்புவான். யாரை தெரியுமா? அவ்வலு மன் அஃபாக, யார் முதல் மனிதராக எழுந்திருக்கிறார் சொன்னா நான் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபஅகனு அவ்வலு மன் யுஃபீகு, யார் முதலாவதாக விழித்திருப்பார் சொன்னால் நான் தான் என்ன செய்வேன்? விழித்தெறிவேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, நான் விழித்தெறிவேன். அந்த நேரத்தில் ஃபஅஜிது மூசா அவர்களை நான் பெற்றுக்கொண்டேன். பாத்திஷன் பி காயிமத்தில் அர்ஷனுடைய கால்களை பிடித்து கொண்டு ஒரு மனிதர் அங்கே என்ன செய்வார்? இருக்கிறார். யார் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம்.
நான் எந்திரிச்சு பார்க்கிறேன், அந்த நேரத்தில் அர்ஷனுடைய அந்த கால்களை பிடித்து கொண்டு ஒரு மனிதர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். யார் தெரியுமா? அது மூசா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு முன்னரே மூசா அலைஹிஸ்ஸலாம் எழுப்பப்பட்டு விட்டாரோ, எனக்கு முன்னாடியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்திரித்துட்டார்களோ, அல்லது அந்த தூர் சீனா மலையில் அல்லாஹ்வுடைய நூர் அவர் மீது பட்டதினால் அவர் மூர்ச்சையாகி விட்டார்களே, அதன் காரணமாக அல்லாஹ் இப்பொழுது அவர்களுக்கு மூர்ச்சையே கொடுக்கவில்லையோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு என்ன செய்து தோணுது. அப்படின்னா என்ன, என்னை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் முந்தியே எந்திரித்திருக்கிறார் என்று சொன்னால் என்னை விட சிறந்த மனிதராக யார் இருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? வந்திருக்கிறது முஸ்லிம், இன்னொருத்தர் யூதர். நான் யாருக்கு, முஸ்லிமுக்கு தோதுவாக நான் தான் முதல் நபி, நான் தான் சிறந்தவன் என்று சொன்னால் அந்த முஸ்லிமை உயர்த்தி பேசுவதாக இருக்கும், அந்த யூதரை தாழ்த்துவதாக போயிருக்கும். எனவே சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை அடக்கத்தோடு என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் எனது சிறந்தவர்கள் என்று. இப்படி நபிமார்கள்ல பல வேறுபாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மஸலி வ மஸலுல் அம்பியா மின் கப்லி, எனக்கும் இதற்கு முன்னால் வந்த நபிமார்கள் அவர்களுக்கும் ஒரு உதாரணம் இருக்கிறது. என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு மனிதர் ஒரு வீட்டை கட்டுகிறார், மிக அழகான முறையில் கட்டுகிறார். அஹ்ஸனஹு அஜ்மலஹு, அது சிறப்பான முறையில் என்ன செய்கிறார், கட்டுறார். இதை கட்டின உடனே மக்கள் அனைவரும் அந்த வீட்டை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறாங்க, அப்படியே சுத்துறாங்க. எல்லாரும் சுத்தி வருகின்ற நேரத்தில் அந்த வீட்டினுடைய ஒரு இடத்தில் மட்டும் ஒரு செங்கல் மட்டும் இல்லை, ஒரே ஒரு செங்கல். வீடு முழுக்க டெக்கரேட்ல நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ஆனா ஒரே ஒரு இடம் மட்டும் என்ன இருக்கு, ஒரு செங்கல் வைக்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஓட்டை என்பது என்ன செய்து இருக்கு. இதை பார்த்தவங்களா என்ன சொல்லுவாங்க, ஹல்லா உலியத் ஹுனா லபனத்துன் ஃபயதிம்மு பினாவு, இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அடைச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய வீடு ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எல்லாம் பார்க்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த இடம் மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு, மற்ற எல்லா இடமே என்ன இருக்கு, நல்லா சூப்பராக கட்டியிருக்கீங்க அப்படின்னு எல்லா மக்களும் சொல்லிக்கொண்டே இருந்தார்களாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குன்து அன தில்கல் லபினா, அந்த செங்கல் என்பது நானாகத்தான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லா நபிமார்களும் வந்தாங்க, ஆனால் ஒரே ஒரு இடம் மட்டும் என்னது குறையாக இருந்தது, அந்த இடத்தை அடைப்பதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வான காத்தமுன் நபியீன், நபிமார்களில் முத்தரையாக வந்தவர் யார், நான் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றிய சிறப்புகளை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. எந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிமார்களை மற்ற ரசூல்மார்களை உயர்த்தி பேசினார்களோ அதே போன்று தனக்கும் தன்னுடைய உம்மத்துக்கும் இருக்கின்ற சிறப்புகளையும் என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வ ஆதைனா ஈஸா இப்ன மர்யமல் பய்யினாத்தி வ அய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல அத்தாட்சிகளை என்ன செய்தோம், கொடுத்தோம். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை பேசினதையும் அதே போன்ற சில நபிமார்களை உயர்த்தி இருப்பதையும் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், நாம் ஈஸா இப்னு மரியமுடைய மகனான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல அத்தாட்சிகளை கொடுத்தோம். வ அய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ், பரிசுத்தமான யார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அவர்களை வலுப்படுத்தினோம், வலிமையாக்கினோம். பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா என்று சொல்லக்கூடிய அத்தனை இடங்களிலும் இப்னு மரியமுடைய மகன் ஏன் சொல்கிறான் தெரியுமா, தந்தை இல்லாதவன். தந்தை இல்லாமல் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை இந்த உலகத்தில் என்ன செய்தான், கொண்டு வந்தான். அந்த அத்தாட்சிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், இங்கே சொல்லி காட்டுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலவ் ஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடினால், மக்ததலல் லதீன மின் பஅதிஹிம் மின் பஅதி மா ஜாஅத்துல் பய்யினாத், அல்லாஹ் பல அத்தாட்சிகளை கொடுத்திருக்கிறான். பல நபிமார்களுக்கு பிறகு பல அத்தாட்சிகளை என்ன செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். இருந்தும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், சண்டையிடாமல் இல்லை, சண்டையிட்டு கொண்டேதான் இருக்கிறார்கள். பல அத்தாட்சிகளை கொடுத்திருக்கிறோம், இருந்தாலும் மக்கள் என்ன செய்யறாங்க, சண்டையிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். வலாக்கின் இஹ்தலஃபு, அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டவர்களாக என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். மக்களுக்கு மத்தியில் என்ன இருக்கிறது, கருத்து வேறுபாடு.
அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் பலது இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் பல அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பல அற்புதங்களை கொடுக்கப்பட்டும் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டவர்களாக இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் பின்னால் வந்த ஷம்மீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் எப்படியெல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தாங்க, அவர்களுடைய வரலாறு. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபமின்ஹும் அவர்களிலிருந்து இருக்கிறார்கள் மன் சிலர் ஆமன ஈமான் கொண்டவர்களும் இருக்கிறார்கள், வமின்ஹும் மன் கஃபர அவர்களிலிருந்து சிலர் இறை மறுப்பாளர்களாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காஃபிர்களாகவும் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான், வலௌஷா அல்லாஹு அல்லாஹ் நாடினால் மக்ததலு அவர்கள் சண்டையிட மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நாடனா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும், முழு உலகத்திற்கும் என்ன செய்யணும், ஹிதாயத் என்பதை கொடுக்கணும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் என்று சொன்னால் மக்ததலு அவர்கள் சண்டையிட மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு சுய சிந்தனையை கொடுக்கிறான். உனக்கு பல அத்தாட்சிகளை நான் கொடுக்கிறேன், உனக்கு குர்ஆன், உனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள் சுன்னத் இதையெல்லாம் தெரிவிக்கிறேன். நீ தெரிந்த பின்னரும் என்ன செய்யக்கூடாது, சண்டையிடக்கூடாது, நீ சச்சரவுகள் செய்யக்கூடாது, கருத்து வேறுபாடுகள் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய புறத்தில் அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை நீ என்ன செய்யும், நிலைநாட்ட வேண்டும். அப்படி அல்லாஹ் நாடினால் அவர்கள் சண்டையிட மாட்டார்கள். அப்படின்னா சுய சிந்தனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு சுதந்திரத்தை தெளிவான விளக்கத்தை என்ன செய்கிறான், அத்தாட்சிகளை கொடுக்கிறான். அல்லாஹ் இறுதியாக இந்த வசனத்தை முடிக்கும் பொழுது வலாக்கின்னல்லாஹ யஃஅலு மா யுரீத் அல்லாஹ் தான் நாடியதைத்தான் இந்த உலகத்திலே செய்து காட்டுகிறான். அவங்கள சுய சிந்தனையும் கொடுத்து அவர்களுக்கு பல அத்தாட்சிகளையும் கொடுத்து அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்ன செய்யாது, இருக்காது. எனவே அல்லாஹ் தான் நாடியதை என்ன செய்கிறான், இந்த உலகத்திலே அமல்படுத்துகிறான், செய்கிறான். இதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 253வது வசனத்தை முடித்துவிட்டு 254வது வசனத்தில் இப்படி சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் உங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். நாம் கொடுத்திருக்கிறோம், நாம தானே அதில் சம்பாதிக்கிறோம், நாம தானே எல்லாமே செய்கிறோம். அப்படி அல்ல, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாம் கொடுத்தோம். உங்களுடைய வருமானம் என்பது, உங்களுடைய எல்லா ரிஸ்க் என்பதும் யார் கொடுத்தது தான், அல்லாஹ் கொடுத்தது தான். அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து இருக்கு. அதை நீங்க என்ன செய்யுங்க, செலவு செய்யுங்கள். மின் கபலி அல்லாஹ் சொல்கிறான், மின் கபலி ஐயத்திய யௌமுன் ஒரு நாள் வருவதற்கு முன்னர். எந்த நாள்? கியாமத்துடைய நாள். அதை அல்லாஹ் எப்படி தெரியுமா வர்ணிக்கிறா, லா பைஉன் ஃபீஹி அதுல எந்த ஒரு பேரமும் பேச முடியாது. பேரெல்லாம் பேச முடியாது, வியாபாரம்லாம் அங்கே பண்ண முடியாது. நான் இவ்வளோ உலகத்தில் விட்டுட்டு வந்திருக்கிறேன், அதெல்லாம் நீ எடுத்துக்கோ, அங்கே இருக்கிற மனிதர் இடத்துல சொல்ல முடியுமா? நாளைக்கு எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க, நிற்கும் பொழுது நான் பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ வச்சுட்டு வந்திருக்கிற உலகத்தில் அதையெல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் யாராவது வருவாங்களா? யாராவது பேரம் பேச முடியுமா? முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், லா பைஉன் ஃபீஹி அதில் எந்த ஒரு பேரமும் பேச இயலாது, எந்த ஒரு வியாபாரமும் செய்ய இயலாது. வலா ஹுல்லத்துன் எந்த ஒரு நண்பரும் இருக்காத. இங்க பல நண்பர்கள் இருப்பாங்க, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, நான் உனக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்னு சில நண்பர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு நண்பரும் என்ன செய்ய மாட்டார், கை கொடுக்க மாட்டார். இன்னைக்கு தப்பு செய்யறதுக்கு, தவறு செய்யறதுக்கு, எவ்வளவு அனாச்சாரங்கள் செய்வதற்கெல்லாம் யார் இருக்கிறா, நண்பர்கள் கூடி இருக்கிறாங்க. ஆனா வலா ஹுல்லத்துன் அந்த இடத்துல யாருமே என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு நண்பரும் இருக்காது, நட்புறவும் இருக்காது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலா ஷஃபாஅத்துன் எந்த ஒரு சிபாரிசும் அங்கே இருக்காது. சிபாரிசு இங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் வந்து ஆட்சியா என்ன பண்ற, சாட்சிக்கு நிற்கிறேன், நான் வந்து என்ன செய்கிறேன், பொய் சாட்சி சொல்றேன், நான் வந்து இப்படி நிற்கிறேன், உனக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு நான் நிற்கிறேன் அப்படி என்று இங்க உலகத்தில் என்ன பண்ணிக்கலாம், ஏமாற்றிக் கொள்ளலாம். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னாடி எந்த ஒரு சிபாரிசும் ரெக்கமெண்டேஷனும் என்ன செய்யாது, இருக்காது. அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ் யாருக்கு அந்த பொறுப்பை என்ன செய்கிறான், கொடுக்கிறானோ, ஷஃபாத்துடைய பொறுப்பை யாருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நல்லவர்களுக்கு, முக்மீன்களுக்கு அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். இல்லா பீதுனிஹி அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய அனுமதி யாருக்கு கொடுக்கப்படுதோ அவர்களுக்கு தவிர.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெறணும் அப்படின்னு சொன்னா பல இடங்கள்ல சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் அதிகமாக சொல்லணும். நபிகள் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எவ்வளவு ஸலவாத்தை சொல்கிறோமோ, அந்த முஹப்பத்தை உண்டாக்கிறோமோ, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷஃபாஅத்தை என்ன செய்வார்? நமக்கும் கொடுப்பார். இப்போ 3 விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். எந்த ஒரு பேரமும் அங்கே பேச முடியாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா குர்ஆன்ல ஆல இம்ரான்ல 91வது வசனம் இப்படி வருகிறது, இன்னல்லதீன கஃபரு, சில இறை மறுப்பாளர்கள் இருக்கிறார்களே, வமாத்து, அவர்கள் இறந்து விட்டார்கள், வஹும் குஃபாருன், அவர்கள் காஃபிராக இருக்கும் தருணத்திலே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? மரணித்து விட்டார்கள். ஃபலைன் யுக்பல மின் அஹதிஹிம், அவர்களிலிருந்து ஒருவரிலிருந்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பிமில்இல் அர்தி தஹபா, தங்கம் அளவிற்கு இந்த பூமியிலே அவர்கள் சேகரித்து வைத்திருந்தாலும், இந்த பூமியவே தங்கமாக வச்சிருந்தாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ கொடுப்பதற்கு முதலாவது ஷர்த்தை என்னதான்? ஈமான் இருக்கணும். அவர் அவ்வளோ கொடுக்குறாரு, அவ்வளோ தானம் பண்ணுறாரு, அவர் அன்னதானம் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, அது பண்ணுறாரு அப்படின்னு மற்றவர்களை பேசினாலும் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன? ஈமான். ஈமான் இருந்தால் தான் அது அல்லாஹ்விடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும். அல்லது இந்த உலகத்திலே அவங்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க? அதற்கான பிரதிபலன்கள் அல்லாஹ் கொடுத்துரும். அப்போ ஈமானோடு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஒரு சஹாபி, அவங்களோட பேர் மர்சத் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா, எந்த நேரத்திலெல்லாம் பள்ளிவாசலுக்கு வருகிறார்களோ, லா யஜிஉ இலல் மஸ்ஜிதி இல்லா வ மாஹு ஷையுன், அவர் எப்போதெல்லாம் பள்ளிவாசலுக்கு வராங்களோ அப்பொழுதெல்லாம் அவரிடத்துல ஏதேனும் ஒரு பொருளும் இருக்குமாம். எதற்கு தெரியுமா? யதஸத்தகு பிஹி, அதை கொண்டு சதகா கொடுப்பதற்காக. பள்ளிவாசலுக்கு வந்தாலே அவர்கள் எல்லா நேரங்களும் எதை வச்சுட்டு தான் வருவாங்களாம்? ஏதாவது ஒரு பொருளை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. யாராவது அங்கே ஏழைகள் இருந்தால் அவங்களுக்கு கொடுத்துடலாமே அப்படின்னு. ஒரு சமயம் வந்தாங்க, வருகின்ற நேரத்தில் வீட்டில் அப்படி இப்படி பார்க்குறாங்க, எதுவுமே கண்ணுக்கு படலை. அப்பொழுது அங்கே ஏதோ சமைச்சிட்டு வச்சுட்டு இருப்பாங்க போல தெரியுது. மீதி இருந்த அந்த சமைச்ச விஷயங்களில் வச்சு ஒரே ஒரு வெங்காயம் இருந்திருக்கு. பஸ்ஸலுன் ஹதீஸில் வருது, ஒரே ஒரு வெங்காயம் இருந்திருக்கு. அந்த வெங்காயத்தை தூக்கி ஜோபில் போட்டுக்கிட்டு நினைச்ச மாட்டாங்க. வெங்காயத்தை தூக்கி, ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா வெங்காயத்தை தூக்கி என்ன செஞ்சிருக்காங்க? போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. வந்த நேரத்தில் அங்கே பார்க்குறாங்க, யாராவது நின்றுட்டு இருக்கிறாங்களா பள்ளிவாசல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சஹாபி கையை பிடிச்சிட்டாங்க. ஏன்பா என்னென்னதோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்க, கடைசியில் வீட்டில் இருந்த வெங்காயமும் கூடவா? அந்த வெங்காயத்தை ஜோபில் போட்டீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? உங்களுடைய உடல், அந்த ஆடை முழுக்க என்ன செய்யும்? நாற்றம் எடுக்குமே. நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதற்கு அந்த சஹாபி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய தோழர்களிலிருந்து நான் கேட்டிருக்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்களாம், லில்லுல் முக்மினி யௌமல் கியாமத்தி, நாளை மறுமை நாளில் ஒரு முக்மீனுடைய நிழல் என்பது, நிழல் யாருக்குமே நிழல் இருக்காது, எல்லாருமே வேர்வையில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய தருணம் அது, சூரியனுடைய வெளிச்சம் தலையில் அடிக்கின்ற அந்த தருணம் அது. அப்பொழுது எல்லோரும் அங்கிருந்து ஓடிக்கொண்டு இருப்பார்கள், ஒரு நிழல் கூட இருக்காது. அப்பொழுது லில்லுல் முக்மினி யௌமல் கியாமத்தி, அந்த மறுமை நாளிலே ஒரு முக்மீனுடைய நிழல் எது தெரியுமா? சதகத்துஹு, அவருடைய சதகா தான். இதை நான் சஹாபிகள் இடத்துல நான் கேட்டு இருக்கேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறாங்க. எனவே தான் நான் எப்பொழுதுமே வரும்பொழுது ஏதாவது சதகா கொடுக்க வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன்? சொல்லிக்கொண்டே இருக்கேன், நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய மீது நம்மளுக்கு தவக்குல் அதிகமாக வேண்டும். கொடுக்கிறதுனால குறையும் அப்படி என்பது கிடையாது. கொடுக்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்வான்? அதிகப்படுத்தி கொடுப்பான். மன் ஜாபில் ஹசனத், ஒரே ஒரு நன்மை ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால் ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அதை போன்று 10 மடங்கு அல்லாஹ் என்ன செய்வான்? கொடுப்பான். நம்பிக்கை வேணும், ஈமான் வேணும். நான் கொடுத்தா எனக்கு வறுமையில் வந்துடுவேனோ, நான் ஃபகீராயிருவேனோ அப்படி என்ற எண்ணம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த எண்ணம் அதிகமாக இருந்துச்சு. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் வறுமை, 3 நாள் பட்டினி, ஹசனார் சாப்பிடல. அந்த நிலை, அந்த நிலையில் இமாம் சுகீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நிகழ்வை பதிவு செய்கிறாங்க தங்களுடைய கிதாபுல. வறுமை, பட்டினி. அந்த நேரத்தில் அங்கே எங்கே பார்க்குறாங்க, ஏதாவது வீட்டில் இருக்குமா? எதுவுமே இல்லை. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தங்களுடைய ஆடையிலேருந்து ஒரு ஆடையை எடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்து இதை போய் பஜாரில் என்ன செய்யுங்க? விற்றுட்டு, கடை வீதியில் விற்றுட்டு
ஏதாவது உணவு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புகிறாங்க. உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கிட்டு போனாங்க பஜாருக்கு. போயிட்டு அந்த ஆடையை விற்கிறாங்க. 6 திர்ஹமுக்கு வித்தாச்சு. 6 திர்ஹம் வித்தாச்சு. வாங்கிக்கிட்டு வராங்க. வருகின்ற வழியில் ஒரு யாசகர் வந்து கேட்குறார், எனக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கூட யோசிக்கலை, அந்த 6 திர்ஹம் எடுத்து கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன நினைப்போம், நமக்கு மிஞ்சனு தானங்க மற்றவங்களுக்கு, நம்ம வீட்டுக்கும் இருந்து தானே. ஆனால் அலியை தான் அப்படியே யோசிக்கலை, இருந்தது 6 திர்ஹம் தான், அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க. இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த நிகழ்வை பதிவு செய்கிறாங்க. எடுத்து கொடுத்துட்டாங்க. காரணம், கியாமத்துடைய நாளில் இதற்கான பலன் கிடைக்கும். அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, எந்த பேரமும் செய்ய முடியாது, எந்த நண்பரும் இருக்க மாட்டார், எந்த ஒரு ஷஃபாத்தும் இருக்காது. அந்த நாளுக்காக கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே கொஞ்சம் நடந்து வராங்க. வருகின்ற தருவாயில் ஒரு மனிதர் தோற்றத்தில் ஒருவர் வருவார். அவர் இடத்துல ஒரு ஒட்டகம் இருக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த உடனே ஏதோ புதுசாக தெரிஞ்ச மாதிரி, அலியா இங்கே வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாரே தெரியல அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு. யாருப்பா நீ? இல்லை, இதை நான் விற்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வச்சுக்கிங்க, இதை வச்சுக்கிங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தேவையில்லைப்பா, என் இடத்துல பணம் இல்லை. இல்லை, இதை நீங்கள் வச்சுக்கிங்க, இதை நீங்கள் விற்றுட்டு எனக்கு என்ன செய்யுங்க, பணத்தை கொடுங்க. இல்லை, என்னால் முடியாது, என் இடத்துல காசு இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் வச்சுக்கிங்க, வற்புறுத்துறாங்க. எவ்வளோ? இது 100 திர்ஹம். நீங்கள் 100 திர்ஹமுக்கு என்கிட்ட என்ன செய்யுங்க, வாங்கிட்டீங்க, கடனா அப்புறமாட்டு கொடுங்க, தவணை முறையில் கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு வற்புறுத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்களும் என்னடா யாருன்னே தெரியல, எந்த மனிதனே தெரியல, என்கிட்ட போய் ஒப்படைச்சிட்டு போகிறாரு அப்படின்னு என்ன செய்கிறாங்க, நகர்ந்து கொஞ்சம் தூரம் வராங்க. வருகின்ற நேரத்தில் ஒரு மனிதர் தோற்றத்தில் ஒருத்தர் வர்றார். வந்து இந்த ஒட்டகத்தை விற்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஒட்டகத்தை விற்க போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த ஒட்டகத்திற்கான காசை நான் இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு சொன்னோன்னே, அப்படின்னா இந்த ஒட்டகத்தை நான் வாங்கிக்கிறேன், இது 100 திர்ஹம். இல்லை, நான் 160 திர்ஹமுக்கு என்ன செய்கிறேன், வாங்கிக்கிறேன். எவ்வளோ? 160 திர்ஹமுக்கு நான் என்ன செய்கிறேன், வாங்கிக்கிறேன். நீங்கள் அந்த 100 திர்ஹம் அவர்கிட்ட கொடுத்துருங்க, மீதி இருக்கிற 60 நீங்கள் என்ன செஞ்சுக்கிங்க, வச்சுக்கிங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கொடுத்துட்டு போயிடுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க. யார் முதல்ல வித்தாரோ அவரே வந்து முதல்ல என்ன செய்யற நிற்கிறார். என்னப்பா அதுக்குள்ளே வித்துட்டீங்களா? ஆமாங்க, யாரோ ஒருத்தர் வந்தார், வாங்கிட்டு போயிட்டார் 160 திர்ஹமுக்கு. அப்படியா? என்னுடைய காசை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. எவ்வளோ? 100. வாங்கிக்கிட்டு அப்படியே நகர்ந்து வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, போனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா கணிச்சு கேட்டாங்க, என்னங்க வித்தீங்களா, வேற ஏதாவது பண்ணிட்டு வந்தீங்களா, என்ன ஆச்சு? இன்னும் 6 திர்ஹமுக்கு போக வேண்டியது 60 திர்ஹமுக்கு போயிருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு தஆலா சொன்ன ஒரு வார்த்தை, அது அந்த இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தாஜர்து மஅல்லாஹி பிசித்தத்தின், நான் அல்லாஹ்வோடு 6 திர்ஹத்துக்கு என்ன செய்தேன், வியாபாரம் செய்தேன். யார் இடத்துல? அல்லாஹ்விடத்துல நான் என்ன செஞ்சேன், 6 திர்ஹம் கொடுத்தேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி 6 திர்ஹமை கொடுத்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஆதானி 60, எனக்கு 60ஆக அது திருப்பி கொடுத்து விட்டான். நான் 6 தான் கொடுத்தேன். அதான் குர்ஆன் சொல்லுது. ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, நீ 1 கொடுத்தால் அல்லாஹ் அதற்கு 10 மடங்காக கொடுப்பான். அலி ரலியல்லாஹு தஆலா 6 கொடுத்தாங்க, அதற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 60 கொடுத்தான். இந்த விஷயம்லாம் முடிஞ்சிருச்சு. வீட்டில் கணவன் மனைவி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. யாரை சொல்லலாம், வீட்டில் இப்படி இருந்துச்சு, அவங்க போனாங்க, இப்படி வந்துச்சு, 60 திர்ஹம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பாயு ஜிப்ரீல். அதை வித்தாருன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னீங்க இல்லையா, அது யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வல் முஷ்தரி, அதை வாங்கினாரு சொன்னீங்களே, அது யார் தெரியுமா? மீகாயில். யாரு? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் அதை வாங்கினார். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம், வன்னாகத்து, ஒரு ஒட்டகம் ஒன்று பார்த்தீங்களா, அது என்ன தெரியுமா? லி ஃபாத்திமத தர்கபுஹா யௌமல் கியாமா, அந்த ஒட்டகத்தில் தான் பெண்களுக்கெல்லாம் தலைவியார் ஃபாத்திமா அவர்கள் அதில் பயணம் செய்து சொர்க்கத்துக்கு போவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க, நாளைக்கு மறுமை நாளிலே அந்த ஒட்டகத்தில் தான் யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. அதுதான் நீங்க பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அது சொர்க்கத்துடைய ஒட்டகம். அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கொடுத்தால் என்ன செய்கிறான்? அதிகப்படுத்தி கொடுக்கிறான். அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், யா அய்யுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும்,
ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு கொடுத்ததை என்ன செய்யுங்கள், மற்றவர்களுக்கு கொடுங்கள், செலவு செய்யுங்கள். மின் கப்லி அன் யஅத்திய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஆ, எந்த ஒரு சிபாரிசும் எந்த ஒரு பேரமும் எந்த ஒரு நட்புறவும் இல்லாத அந்த நாளுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்கள், கொடுத்து வாருங்கள். அல்லாஹ் அந்த நாளை நமக்கு என்ன செய்கிறான், முன்னிறுத்துகிறான். இந்த வாசகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இப்படி முடிப்பான், வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன், இந்த இறை மறுப்பாளர்கள் இருக்கிறார்களே அவர்கள்தான் அநியாயம் செய்யக்கூடியவர்கள். யார் நான் கொடுக்க மாட்டேன், அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்க மாட்டேன், தன்னுடைய ஜகாத்தை தன்னுடைய சதகா போன்ற தான தர்மங்களை தடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அநியாயம் செய்தவர்கள் அப்படின்னு இதுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. வல் காஃபிருன்னா யாரு, மறுப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள். ஆனால் மிக முக்கியமாக ஷரியத்துடைய ஒரு சட்டம் என்ன, ஜகாத்து கொடுப்பது. அல்லாஹ் கொடுக்க சொல்றான், நான் கொடுத்ததுல நீ கொடு அப்படின்னு சொல்றான். சதகா என்பது மேல் மிச்சமான ஒரு தர்மம் அது. ஆனா ஜக்காத் என்பது கடுமையான விஷயம். அந்த கடுமையை ஒருவன் என்ன செய்கிறான், மறுக்கிறான் என்று சொன்னால் அவன் அநியாயக்காரன் என்று தஃசீர்கள்ல விளக்க உரைகளில் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு பல நபர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, நாங்கள் தொழுவோம் ஆனால் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம். ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத் பொருள்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, பைத்துல் மால்ல வச்சு என்ன செஞ்சாங்க, கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நபியே இல்லை, நாங்கள் ஏன் இப்பொழுது ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, மறுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் தொழுவோம், நோன்பு வைப்போம், ஆனால் ஜக்காத் என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சில நபர்கள் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வாள் எடுத்துக்கிட்டு போனாங்களாம். யாரெல்லாம் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்று சொல்றாங்களோ அவங்களோடு நான் என்ன செய்வேன், போர் புரிவேன். தொழுகையும் ஜக்காத்தையும் யார் பிரிக்கிறாரோ அவரோடு நான் என்ன செய்வேன், போர் புரிவேன் அப்படின்னு யார் போனாங்க, முதல் ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்களாம். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், இப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தா இருக்காங்க, நம்மளுடைய சமுதாயம் பிளவுபட்டு போயிடும், ரெண்டா போயிடும். இப்படி நீங்க ஆக்ரோஷம் இல்லாம ஏன் இவ்வளவு ஆக்ரோஷம் கொள்றீங்க, வேண்டாம இந்த அளவுக்கு ஆக்ரோஷம் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அபூபக்கர் சொன்னாங்களா, என்ன உமரே, நீங்கள் இஸ்லாம் ஆவதற்கு முன்னால் பெரிய வீரராக பெரிய தைரியசாலியாக என்ன செய்தீங்க, இருந்தீங்க. இஸ்லாமை ஏற்ற உடனே உங்களுக்கு என்ன பொறுமை, அந்த தைரியம்லாம் போயிருச்சா? யாரை பார்த்து கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்குறாங்க. இஸ்லாமுக்கு முன்னாடி, இஸ்லாமை தழுவதற்கு முன்னாடி வீரராக இருந்தீங்களே, இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு கோழைத்தனம் என்பது ஏற்பட்டிருச்சா? ஒருத்தர் ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறான். அதான் சொன்னாங்க, அவன் செருப்பினுடைய வார் அக்கால் அல்லது ஒட்டகத்தினுடைய அந்த மூக்கணாங்கயிறை கூட மறுத்தால், அதை கொடுக்க மாட்டேன், ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் அப்படி என்று ஒருவர் மறுத்தால், ஒரு சின்ன பொருளை மறுத்தாலும் நான் என்ன செய்வேன், அவரோடு போர் புரிவேன் அப்படின்னு யார் சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இப்போ ஜக்காத்தினுடைய கடமை, சதகாவுடைய சிறப்பு இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் மறுக்கிறார்களோ அவர்கள் அநியாயம் செய்தவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இதற்கு விளக்கமாக அத்தா இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுகின்ற ஒரு வாசகம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொன்னான், வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன், அந்த இறை மறுப்பாளர்கள் இருக்கிறார்களே அவர்கள் தான் அநியாயம் செய்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லவில்லை, அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை நபர்களும் காஃபிர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லலையே. அல்லாஹ் அப்படி மட்டும் சொல்லியிருந்தா எல்லாருமே அதில் வந்திருப்போமே. எப்படி சொல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் எப்படி சொல்லல, அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை நபர்களும் காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்லல. எப்படி சொல்லியிருக்கிறான், இறை மறுப்பார்கள் காஃபிர்கள் அத்தனை நபர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அநியாயம் செய்யக்கூடியவர்களாக சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அத்தனை நபர்களும் காஃபிர்கள் என்று சொல்லியிருந்தால் எவ்வளவு அநியாயங்கள் இந்த உலகத்திலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாமெல்லாம் காஃபிரா இருப்போமே. அல்லாஹ் நம்ம மீது என்ன செஞ்சிருக்கிறான், இஹ்சான் செஞ்சிருக்கிறான். ஒவ்வொரு விஷயத்திலும் அநியாயம் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் என்ன செய்யறோம், தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்வது, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய தாய்க்கு, தன்னுடைய தந்தைக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய அண்டை வீட்டுக்காருக்கு, தன்னுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற மக்களுக்கு, பிற சமுதாய மக்களுக்கு எவ்வளவு அநியாயங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் காஃபிருடைய அந்த பண்பை நாம் பெற்றிருப்போமே. அல்லாஹ் அதற்கு மாறாக காஃபிர்கள் எதுவாக இருக்கிறார்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்களாக சொல்லியிருக்கிறான். எப்படி சொல்லவில்லை,
அந்த அநியாயம் செய்யக்கூடியவர்கள் காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்லாமல் தடுத்து விட்டானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கால அப்படின்னு என்ன செய்கிறாங்க, பதிவு செய்கிறாங்க. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன் என்று என்ன செய்கிறான், முடித்து வைக்கிறான். இதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமான ஒரு வசனம், ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அந்த வசனத்தை என்ன செய்கிறான், சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தஃப்சீரில் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி என்ன செய்வோம் பார்ப்போம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபிமார்களுடைய வரலாற்றை படித்து அவர்களிலிருந்து படிப்பினை பெறுகின்ற தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அதே போன்று ஜகாத் சதகா போன்ற நல் அமல்களை செய்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.